பார்த்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையில் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. பட் ஐ ப்ராமிஸ் டு த மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை டு சென்சர் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் சொல்கிறேன். அதுவும் கூட பாலிஷ்டாக தான் சொல்ல போகிறேன். பட் எனிஹவ், குழந்தைங்க கூட இந்த கதையை கேட்காதீங்க, குழந்தைங்களும் இந்த கதையை கேட்காதீங்க. பேய் விட்டுறதுங்கிறது உலகம் முழுசுமே எல்லா கல்ச்சர்லையுமே விதவிதமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆன்மாக்கள் இருக்கா, அமானுஷமாக ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் முழுசையுமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக டாக்குமெண்ட் பண்ணுறதுன்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது கௌரவ் திவாரி தான். ஆவிகள் அமானுஷத்தை பற்றி தேடல் இருக்க எல்லாருக்குமே கௌரவ் திவாரியை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போ நம்மளோட ஃபிசிக்கல் வேர்ல்டில் இல்லை. கௌரவ் இறந்து போனது 2016 ஜூலை மாதம் 7ஆம் தேதி. அவர் இறந்து போய் 2 மாதம் கழிச்சு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு கௌரவோட பிறந்தநாள். கௌரவோட பிறந்த நாளில் இருந்து 2 நாள் கழிச்சு கௌரவுடைய ஃப்ரெண்டும் டீம் மெம்பருமான ராஜுங்கிறவர் அவருடைய மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி பேசுகிறாரு. கௌரவ் உயிரோடு இருந்த வரைக்கும் டெல்லியில் இருக்கிற துவாரகா அப்படின்ற ஒரு இடத்துல வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து அந்த வீட்டை வந்து ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. கிளைண்ட் மீட்டிங்லாம் அந்த வீட்டில் தான் நடக்கும். அந்த ஆஃபீஸில் தான் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூட டெய்லியுமே வந்துட்டு போவாங்க. இந்த டீமில் வந்து சித்தார்த், மேக்னா, ராஜ், ரித், மோகன் 5 பேர் கூட லீடராக கௌரவ் இருந்தார். கௌரவ் இறந்து போனதுக்கப்புறம் இந்த 5 பேருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கௌரவோட இழப்பை வந்து தாங்கிக்கவே முடியல. அவங்க டெல்லியவே விட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க, மும்பைக்கு போயிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே எடுத்து நடத்தாதனால இவங்களுக்கு அந்த வாடகைக்கு எடுத்த வீட்டுக்கு வாடகையுமே கொடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டையும் அவங்க காலி பண்ணிடுறாங்க. கௌரவ் கூட டெல்லியிலேயே இருந்தது ராஜ் மட்டும்தான். ராஜ் தவிர மற்ற 4 பேருமே மும்பைக்கு போயிட்டாங்க. இப்போ ராஜ்க்கு வந்து எப்பவுமே கௌரவ் கூடயே இருந்திருந்து இப்போ கௌரவ் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு டெல்லியில் இருக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா பார்க்குற இடம், போன இடம், எல்லா இடத்துலையுமே கூட கௌரவ் வந்து ஞாபகங்கள் திருப்பி திருப்பி வருது. இந்த 2 மாசமும் அந்த 5 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ராஜ் தன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி வர சொல்கிறாரு, எல்லாரும் டெல்லிக்கு வாங்க அப்படின்னு. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒரு கேஸ் வந்து எடுத்திருக்கேன், அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு எனக்கு தோணுது, நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து கூப்பிட்றாரு. இதில் மோகன் அப்படிங்கிறவர் வந்து நேவியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அவருக்கு வருஷத்தில் சில மாதங்கள் மட்டும்தான் லீவ் கிடைக்கும். இவங்களுடைய நல்ல நேரம் போல் ராஜ் கால் பண்ணும்போது மோகன் வந்து பாம்பேல தான் லீவ்ல இருந்திருக்காரு. அதனால அவருமே சரி நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. கௌரவ் இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறமா இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி மீட் பண்ணி பேசும்போது ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு கௌரவ் வந்து அவன் இல்லை, ஆனால் அவன் நம்ம இப்படி உடஞ்சு போயிட்டு ஆளுக்கு ஒரு திசையா போறத அவன் விரும்புவானா? அவனுடைய கனவு என்ன? அவன் கனவு வந்து நம்ம தானே நிறைவேற்றி வைக்கிறோம். உண்மையிலேயே நம்ம அவனுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம், அவன் மேல மரியாதை இருக்கு அப்படின்னா அவனோட ட்ரீம் என்னவோ அதை நம்ம செய்யணும். நிச்சயமா அவன் வந்து இந்த வேர்ல்டுல வேற ஒரு டைமென்ஷன்ல வந்து அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அவனை நம்ம வருத்தப்பட வைக்க கூடாது. நம்ம இனிமேல் பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷனை திருப்பியும் ஆரம்பிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொல்றாரு. இதை கேட்கும்போது மற்றவங்களுக்குமே ராஜ் சொல்கிறது சரிதான் அப்படின்னு தோணுது. ஆமாம், கௌரவுக்காக நம்ம அதை செய்யணும். அதுக்கும் மேலே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆனது எப்படி? இந்த பேரநார்மல்ன்ற இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே நம்மளே ஃப்ரெண்ட்ஸாக மாறணும். நம்மளோட பேஷனும் அதுதான் இருக்கும்போது இதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. கௌரவ வந்து நம்ம ஒரு மானசீகமாக என்றைக்குமே அவன் நமக்கு லீடர் தான். அவனுடைய கைடன்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும். அவன் ஒரு கைடிங் ஏஞ்சலாக இருந்து நம்மளை வழி நடத்துவான். நம்ம வந்து இனிமேல் பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து சொல்கிறாரு. இப்படி ராஜ் சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு, அங்குஷ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்குஷோட வைஃபை ஏதாவது ஒரு ஸ்பிரிட் வந்து பொசஸ் பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்குஷ்க்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மெயிலில் சொல்லியிருந்திருக்காரு. அங்குஷ்க்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினேன். ஃபோன் பண்ணி பேசிட்டு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை வந்து நான் முடிச்சிட்டேன். இனி ஃபர்தராக நம்ம போயிட்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். கிளம்புங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொல்கிறாரு. இப்போ மற்றவங்களாம் ராஜ்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்குஷ் உங்ககிட்ட சொன்னதை எங்களுக்கு கொஞ்சம் நீ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண. ராஜும் அங்குஷ் என்ன சொன்னாரோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்குஷ், ஸ்வாதி இவங்க 2 பேருமே நியூலி வெட் கப்புள். அரேஞ்ச் மேரேஜ் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு, லவ் மேரேஜ் கிடையாது. அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அங்குஷும் ஸ்வாதியும் 2 தடவை தான் மீட் பண்ணியிருந்திருக்காங்க நேரில். மற்றபடி வந்து ஃபோனில் பேசிக்கிட்டது தான். அதனால் 2 பேர்த்துக்குமே ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்களுக்கு அந்தளவு தெரியாது.
இவங்க பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் 2 பேருக்குமே தெரியாது. ஆனாலும் கூட இவங்க 2 பேருமே விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸ்வாதிக்கு வந்து அங்குஷ் கிட்ட பேசும்போது என்ன தோணுதுன்னா, ஸ்வாதியோடைய அப்பா மாதிரி அங்குஷ் வந்து ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்குஷ் ரொம்ப பிடிச்சி போயிருது ஸ்வாதிக்கு. அங்குஷ்க்குமே ஸ்வாதி வந்து இவ்வளோ மாதிரி ஒரு லவ்வபிளான ஒரு பர்சன் வந்து என் லைஃப்ல இனிமேல் என்னால் மீட் பண்ணவே முடியாது, ஸ்வாதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க காஷ்மீருக்கு ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஒரு வாரத்துக்கு அங்கே போய் காஷ்மீர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு டெல்லியில இருந்து கிளம்பி காஷ்மீருக்கு வந்துடுறாங்க. ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல இருந்த அவங்க புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட்டுக்கு ஒரு கேப்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ மத்தியானம் ஒரு 2:30 மணி இருக்கும். அங்குஷ் வந்து அந்த கேப் டிரைவர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மத்தியானம் நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசிக்குது, அதனால நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து நீங்கள் வண்டியை நிறுத்துங்க, நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த கேப் டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே சார், எனக்கு வந்து இங்கே ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட்லாம் தெரியும், அதெல்லாம் வந்து ஊரை விட்டு தள்ளி வெளியில் ஒதுக்குப்புறமா இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், அங்கே ஆள் நடமாட்டெல்லாம் பெருசாக இருக்காது, சுற்றி முற்றி பெருசாக வீடுகள் இருக்காது, மக்களே அங்கே இருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரியான புதுசாக கல்யாணமானவங்களாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவாங்க, உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும், நான் வேணா உங்களை அங்கே கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கேட்குறாரு. இப்போ அங்குஷும் ஓகேன்னு சொல்கிறாரு, எனக்கும் அப்படியான இடத்துக்கு போய் பார்க்கணும் ரொம்ப ஆசை, அங்கேயே போகலாம், நீங்கள் வண்டி விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடுங்கண்ணா, வெளிக்காத்து ரொம்ப நல்லா இருக்கு, நான் விண்டோவை இறக்கி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்குஷ் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பக்கமாக இருக்கிற அந்த ஜன்னல் அப்படியே கீழே இறக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க ஸ்வாதி கிட்ட சொல்றாரு, பாரு வெளியில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல அப்படிலாம் 2 பேரும் பேசிட்டு கையை ஒருத்தவங்க ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே காரில் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்து நிறுத்துறாரு, வண்டியை நிறுத்திட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாரு. நான் சொன்ன ரெஸ்டாரண்ட்டை இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில டிஷ் பேரெல்லாம் சொல்கிறாரு. இந்த டிஷ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும், மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை நான் சொல்கிறாரு. அப்போ அங்குஷ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் வாங்க எங்கள் கூட வந்து சாப்பிடுங்க அப்படின் போது, நீங்கள் போங்க தம்பி, நீங்கள் புதுசாக கல்யாணமானவங்க, பின்னாடி வராமல் இதுவாக வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்குஷ் வந்து ஸ்வாதிக்கு கார் கதவை ஓப்பன் பண்ணி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகும்போது ஸ்வாதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காஷ்மீரில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்கல்ல, இந்த கார் டிரைவர் அண்ணாலாம் பாரு நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பாக நடத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, அந்த டிரைவர் சொன்ன மாதிரி ஒரு நபர் கூட இல்லை. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. என்னடா இங்கே யாருமே இல்லை, நல்லா தான் இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி வராரு. ஓடி வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி ஏதோ விருந்தாளியை வந்து உபசரிக்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த அளவுக்கு அவர் சாப்பாடுலாம் கொடுக்குறாரு, கேட்டு கேட்டு கொடுக்குறாரு, பார்த்து பார்த்து செய்கிறாரு. இவங்க நல்லா ஒரு 1 ஹவருக்கு மேலே அப்படியே உட்காந்து ஜாலியாக சிரிச்சு பேசி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே வராங்க. அப்போ அந்த டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சுற்றியெல்லாம் கூட பாருங்கள், நமக்கு நிறைய நேரம் இருக்குது, நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கூட வாங்க அப்படின்றாரு. இவங்க 2 பேரும் அங்குஷும் ஸ்வாதியும் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. சுற்றி முற்றி ஒரு வீடுமே இல்லை, யாருமே இல்லை, ஒரு மனுஷங்க கூட இல்லை. அப்படியே அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு காடு வருது. சாயங்கால நேரத்தில் சன்லைட் வந்து அப்படியே மஞ்சள் கலர் லைட்டாக அடிக்குது. அப்போ அந்த காடில் இருக்கிற மரம் வழியாக அந்த லைட்டெல்லாம் வரும்போது அதை பார்க்குறதுக்கே இவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காடு அப்படியே கிட்ட நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போகும்போது பச்சளை வாசம், அவ்வளோ மரத்துலேருந்து வர பச்சளை வாசம் வருது. இது வரைக்கும் அவங்க கேள்விப்படாத பார்க்காத பூக்களுடைய அரோமாலாம் அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்குது. இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக கையை கோத்துக்கிட்டு அந்த காட்டை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த காட்டை பார்க்கும்போதே இந்த காட்டுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு ஜன்மமான பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து 2 பேருக்குமே கிடைக்குது. இவங்க அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது ஒரு பெரிய மரத்தை ஒன்று பார்க்குறாங்க. அந்த மரத்தோட கிளையெல்லாம் ரொம்ப நீண்டு வளர்ந்துருக்கு. அந்த மரமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க 2 பேருமே மெதுவாக போயிட்டு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தென் they were moving against each other, feeling each other. இப்போ அங்குஷ் என்ன பண்ணுறாருனா, ஸ்வாதி அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. அவங்களும் வந்து அங்குஷை கட்டி பிடிச்சி அப்படியே அங்குஷோட காது பக்கத்தில் வந்து மெதுவாக வலிக்காமல் ரொம்ப சாஃப்டாக அப்படியே அவரோட காதை கடிச்சு குஷால் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே அங்குஷ்க்கு பயங்கரமான கோபம் வருது. அடுத்த செகண்ட் ஸ்வாதியை பிடிச்சி அப்படியே வேகமாக தள்ளி விட்டுட்டு குஷாலா, யார் அது, ஏன் இப்படி குஷால்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி கிட்ட அங்குஷ் வந்து சண்டைக்கு போகிறாரு. இப்போ ஸ்வாதி என்ன சொல்கிறாங்கன்னா, குஷாலா யார் அது,
நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. எனக்கு குஷால்னு யாரையுமே தெரியாது அங்குஷ். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன உளறிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி கேட்குறாங்க. ஸ்வாதி இப்படி பேசும்போது அங்குஷோட மைண்டுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, குஷால்ங்கிறது ஸ்வாதியோட எக்ஸா தான் இருக்க முடியும். அதனால தான் அவள் வந்து நம்மளை கட்டி பிடிக்கும்போது குஷால்னு அவள் சொன்னா. இவளுக்கு எவ்வளோ ஒரு அழுத்தம். என்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் கட்டி பிடிக்கும்போது இவ குஷால்னு சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்குஷ்க்கு வந்து கோவமாக வருது. ஸ்வாதியை பார்த்து ஆத்திரமா வருது. ஆனால் ஸ்வாதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் உளர்றான், அவன் பைத்தியக்கார மாதிரி உளர்றான், நான் குஷால்னு சொல்லவே கிடையாது, அப்படி ஒரு பேரே எனக்கு தெரியாது, இவன் என்ன அப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தடியிலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு நடக்க போறாங்க. அப்போ பின்னாடியே அங்குஷும் எந்திரிச்சிடுறாங்க. சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஸ்வாதி கூட நடந்து போறாரு. ஆனா அங்குஷ்க்கு வந்து நல்லா தெரியுது, அப்படி நம்ம காது பக்கத்துல சொன்னது வந்து ஸ்வாதி தான். ஏன்னா சுத்தி முத்தி யாருமே கிடையாது. வேற யாராச்சும் இருந்தா கூட யாரோ பேசுறது கேட்டாங்கன்னு சொல்லலாம். காது கிட்ட இவ்வளவு க்ளோஸா குஷால்னு சொல்லி ஸ்வாதி தான் சொன்னாங்கிறது அங்குஷ்க்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கேப்ல ஏறி அவங்க புக் பண்ணியிருந்த அந்த ரெசார்ட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்வாதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்குஷ் இது நம்மளுடைய ஹனிமூன் ட்ரிப்பை, இதை வந்து நீ ஸ்பாயில் பண்ணிடாத, இதை நம்ம எவ்வளோ ஒரு மெமரபிளாக வச்சுக்கணும், இதை போய் நீ என் கூட சண்டை போட்டு ஸ்பாயில் பண்ணுறிய, எனக்கு நிஜமாவே குஷால்னா யாரையுமே தெரியாது, இந்த பேரையே நான் கேள்விப்பட்டதில்லை அங்குஷ் அப்படின்னு சொல்லி எப்படியோ 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. நைட்டு 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ராத்திரி ஒரு 3 மணி போல் ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அந்த சத்தம் வந்து அங்குஷோடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஸ்வாதியை காணோம். இவரை ஸ்வாதி ஸ்வாத்தின்னு கூப்பிட்றாரு. ஆனால் ஸ்வாதி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. சரி, பெட் சைட் பக்கத்தில் இருக்க அந்த லேம்பை வந்து ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேம்பை ஆன் பண்ணுறாரு. அந்த லைட்டு எரியவே இல்லை. அப்போதான் அவருக்கு தெரியுது, இந்த ரூமில் வந்து கரண்ட்டே இல்லை, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு இவருடைய மொபைல் ஃபோனை தேடி எடுத்து அதோட ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி அப்படியே அந்த ரூமை ஃபுல்லாக சுற்றி அந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறாரு. அது வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது எப்படியா இருக்குன்னா, அந்த சத்தம் ஒரு உட்டில் வந்து ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணால் எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூமோட டோர், மெயின் டோர், அந்த டோருக்கிட்ட டோரை ஃபேஸ் பண்ண மாதிரி ஸ்வாதி நின்றுக்கிட்டு என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் இங்கேருந்தே கூப்பிட்றாரு, ஸ்வாதி ஸ்வாத்தின்னு கூப்பிட்றாரு. ஆனால் அவங்க திரும்பி பார்க்கவே மாட்டேன்றாங்க. சரி, நம்ம எந்திரிச்சு கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வாதி கிட்ட நெருங்கி போகும்போது தான் தெரியுது, ஸ்வாதி வந்து ஒரு அரை மயக்கமா இல்லை தூக்கத்திலே இப்படி பண்ணுறாங்களா, ஒரு அன்கான்ஷியஸான ஒரு ஸ்டேட்டில் நின்றுக்கிட்டு குஷால் 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 அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்கிற மாதிரி இந்த பேரை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டோரில் அவங்க என்னமோ போட்டு கீறுறாங்க. அந்த சத்தம் தான் இப்படி கேட்டிருந்திருக்கு, தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்கு. கிட்ட வந்ததுக்கப்புறம் அங்குஷ் வந்து ஸ்வாதி அப்படின்னு சொல்லி வேகமாக ஷோல்டரை பிடிச்சி உழுக்கிறாரு. அப்போ தான் ஸ்வாதிக்கு வந்து சுயநினைவே வருது. அந்த நேரத்தில் கரண்ட்டும் வந்துடுது. கரெக்டாக கரண்ட் வந்தோடனே அங்குஷ் அந்த டோரை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஸ்வாதி அப்படின்னும் போது ஸ்வாதியும் அந்த டோரை பார்க்குறாங்க. அங்கே ஸ்வாதி என்ன பண்ணி வச்சுருந்துருக்காங்கன்னா, கையில் வச்சுருந்த ஒரு ஷார்ப்பான ஒரு உடன் பீஸை வச்சு அந்த கதவுலையே அப்படியே குஷால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே கிறுக்குன மாதிரி அப்படியே அழுத்தி எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்வாதி வந்து வேகமாக அவங்க கையில் வச்சுருந்த அந்த மரத்துண்டை தூக்கி கீழே போட்டுடுறாங்க. போட்டுட்டு அங்குஷை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, எனக்கு சத்தியமாக குஷான்லாம் யாருன்னே தெரியாது, நான் எப்படி இந்த டோர்கிட்ட வந்தேன், நான் எப்படி இப்படி கிறுக்குனா எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல, என்னை நம்ப அங்குஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனால் ஸ்வாதி இப்படிலாம் பண்ணுறதை பார்த்த அங்குஷ்க்கு ஸ்வாதி ஏதாவது பேய் பிடிச்சிருக்குமா அப்படின்ற டவுட்டும் வருது. ஆனால் அவரோட லைஃப்பில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆன்மாக்களை பற்றிலாம் ஒரு நம்பிக்கையே கிடையாது. அதனால் அவர் என்ன நினைக்கிறான்னா, ஸ்வாதி ஏதாவது ப்ளே பண்ணுறாங்களோ, ஏன்னா இது அரேஞ்ச்டு மேரேஜ். லவ் மேரேஜாக இருந்தால் கூட ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கும். இது அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கிறதுனால ஸ்வாதியை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, பாஸ்ட் லைஃப்பும் தெரியாது, உங்களோட கேரக்டர் எதுவுமே தெரியாது. அதனால் ஸ்வாதி ஏதோ நம்ம ஏதாவது ஒரு ப்ளே பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து அங்குஷ் மைண்டுக்குள்ளே வருது. இப்போ அவங்க 2 பேருமே என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம், இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு இப்போவே நம்ம ஊருக்கு போயிடுவோம், டெல்லிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வேகமாக வந்து இவங்களுடைய துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரூமை வந்து போட்டுட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து ரிசப்ஷன் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. அந்த ராத்திரி நேரத்தில் யாருப்பா, ஃபுல் இடமே எம்டியாக இருக்குது, ஒருத்தவங்க கூட இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அங்குஷ் வந்து கத்துறாரு, யாராச்சும் இங்கே இருக்கீங்களா, ஹெல்ப் டெஸ்கில் கூட யாருமே இல்லையே, யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி அந்த டேபிளை தட்டி கத்துறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு
அங்கே கீழே இருந்த ஒரு ரூமுக்குள்ளேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு நடந்து வராரு. அப்படியே தூக்கம் கலைஞ்சு கண்ணை தேய்ச்சிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வராரு. என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னும் போது, நாங்கள் வந்து இப்போவே ரூமை காலி பண்ண போகிறோம், எங்களுக்கு இந்த ரூம் வேணாம், நாங்கள் செக் அவுட் பண்ணணும், நீங்கள் அதுக்கான ஃபார்மாலிட்டியெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? அப்படி உங்கள் ரூமில் என்ன நடந்துச்சு? ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் கிளம்பி போகணுன்னு சொல்கிறீங்க? உங்களோட புக்கிங்கில் அந்த மாதிரி இல்லையே, 1 வீக்குக்கு புக் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போ அங்குஷ் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு ஈவினிங் அந்த மரத்தடியில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது, இப்போ உங்களுடைய ரூமில் நைட்டு உங்கள் ரூமில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அங்குஷ் சொன்ன இந்த எல்லாத்தையும் கேட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் நீங்கள் ஒரு காட்டுக்கு போனேன்னு சொன்னீங்களா, ஒரு காட்டுக்கு போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்தேன்னு சொன்னீங்களே, அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு மரம் வந்து பேய் பிடிச்ச மரம் சார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனும் பொண்ணும் அதில் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் லவர்ஸ் போல இருக்கு, லவ் ஃபெயிலியரில் வந்து தூக்கு மாட்டி செத்து போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்கள யாரோ கொன்று மரத்தில் தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன உண்மையிலே என்ன கதை அதுக்கு இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் அங்கே 2 பேர் செத்து போனது மட்டும் தெரியும். அதுக்கு அப்புறமா இருந்து அந்த மரத்தடியில் வந்து நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளூர்லலாம் பேசிக்குவாங்க. ஒருவேளை அங்கேருந்து ஆன்மா எதுவும் பின்தொடர்ந்து உங்களை வந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இதை கேட்டுட்டு இருந்த ஸ்வாதிக்கும் அங்குஷுக்கும் அப்படியே பயமாகுது. ஒருத்தவங்களுடைய முகத்தை இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்வாதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பாடி பெயினாக இருக்குது, உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீவர் வரப்போகுது போல், நமக்கு இந்த ரூம் வேணாம், அந்த ஊர் வேணாம், நம்ம கிளம்பி போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்போவே அவங்க கிளம்பி டெல்லிக்கு வந்துடுறாங்க. இப்படி வரும்போது அவங்க என்ன பிளான் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல இந்த ட்ரிப் இப்படி ஆனால் போனால் போகட்டும், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்வாதிக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம வேறு ஒரு ஹனிமூன் ட்ரிப் வந்து போடுவோம், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்குஷ் வந்து ஸ்வாதிக்கிட்ட சொல்கிறாரு. டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, 1 வாரம் போனீங்க, இப்படி 2 நாள்லேயே வந்துட்டீங்க அப்படின்னும் போது அங்குஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்வாதிக்கு வந்து அங்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் நாங்கள் அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்கிறாரு. ஏன்னா அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் சொன்னால் ஸ்வாதி ஏதாவது நினைப்பாங்களா, இல்லை இவங்க ஏதாவது பயந்துக்குவாங்களா அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அங்குஷ் வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் மறைச்சிடுறாரு. காஷ்மீரில் இருந்து டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு ஸ்வாதிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. நாள் ஃபுல்லாக அவங்க தூங்கிட்டே இருக்காங்க, எப்படி பகலும் ராத்திரியும் அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க வந்து வாந்தி எடுக்கிறாங்க, அது வந்து ரத்த வாந்தியாக வருது. இதை பார்த்துட்டு அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பயந்துடுறாங்க, என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி டாக்டரை வந்து வீட்டுக்கு வர வச்சு ஸ்வாதியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அந்த டாக்டரும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது. ஸ்வாதிக்கு என்ன பிரச்சனைன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் எடுத்து தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியாக போயிடும், பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸ்வாதி அப்படியே சோர்ந்து இருக்காங்க, எதுவுமே சாப்பிட முடியல, எப்போவுமே அவங்க பெட்ரூம்குள்ளே தூங்குற மாதிரி பெட்டில் படுத்துகிட்டே தான் இருக்காங்க. அங்குஷோட அப்பாவுக்கு ஒரு வழக்கமாக அவர் டெய்லி என்ன பண்ணுவார், வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவாராம். எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நேரு பார்க்குக்கு போயிட்டு நடந்து போய் எக்ஸசைஸ் பண்ணுவாராம். அந்த மாதிரி ஒரு நாள் காலையில் அங்குஷோட அப்பா அவரோட பெட்ரூமில் இருந்து எந்திரிக்கிறாரு. பக்கத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் படுத்துட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இவர் மட்டும் ரொம்ப மெல்லமாக எந்திரிச்சு அவரோட ரூம் டோரை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு வெளியே வராரு. அவங்க அப்பாவோட ரூம் வந்து மாடியில் இருந்திருக்கு. மாடியிலேருந்து கீழே அப்படியே இறங்கி வராரு. ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது கீழே இருக்கிற ஹாலில் லிவிங் ரூமில் இருக்க சோஃபாவில் ஸ்வாதி வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிவியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வெறிச்சு பார்க்குறாங்க. கண்ணு வந்து எமைக்கவே இல்லை, கண்ணை எமைக்காமல் அப்படியே உத்து வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க டிவியை. ஆனால் அந்த டிவி ஓடவே இல்லை. ஓடாத டிவியை இப்படி உட்காந்து இவங்க பார்த்துட்டு இருக்கிறத வந்து மேலேருந்து இறங்கி வர அங்குஷோட அப்பாவும் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணும்போது அவர் கூப்பிட்றாரு, ஸ்வாதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் ஸ்வாதி கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படியே சில மாதிரி அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. இவர் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கி வந்து திருப்பியும் கூப்பிட்றாரு. அப்போவும் ஸ்வாதி கிட்டேருந்து எந்த பதிலும் வரல. அம்மா நீ நல்லா இருக்கியம்மா, என்னம்மா பண்ணுறது உனக்கு, ஏமா அப்படி டிவி பார்த்துட்ருக்கு, ஓடாத டிவி பார்க்குற, ஏமா இவ்வளோ காலையில் இங்கே வந்து எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு நிறைய கேட்குறாரு. இவர் என்ன கேள்வி கேட்டாலும் ஸ்வாதி கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அவங்க கண்ணை கூட எமைக்கல, அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்குஷோட அப்பாவுக்கு வந்து பயம் வந்துடுது. ஐயோ இவ்வளோ நாளாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இந்த பொண்ணு வந்து உயிரோட தான் இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா ஸ்வாதி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்து போய் சத்தமாக கூப்பிட்றாரு. அப்போ வந்து ஸ்வாதி திரும்பி பார்க்குறாங்க. அங்குஷோட அப்பாவை வந்து திரும்பி பார்த்து, அப்பா அப்படின்னு சொல்லி மெதுவாக அப்படியே சோகமாக சிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்வாதியோட முகத்தை பார்க்குறதுக்கு அவங்க கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸ்வாதி ரொம்ப வீக்காக போன மாதிரி இருக்குது. அப்போ அங்குஷோட அப்பா வந்து, "ம்மா என்னம்மா பண்ணுது உனக்கு? நீ நல்லா இருக்கியாம்மா? நீ கவலைப்படாத. நம்ம வேறு டாக்டரை பார்க்குறதா இருந்தால் கூட பார்த்துடலாம். டெஸ்ட்டெல்லாம் எடுக்கலாம். உனக்கு ஒன்றும் இருக்காதும்மா" அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்வாதி என்ன சொல்கிறாங்கன்னா, "அப்பா இன்னைக்கு வந்து குஷால் வந்துருவான்ப்பா. நீங்கள் ஒரே ஒரு முறை குஷால் கிட்ட பேசி பாருங்கப்பா. அவன் சொல்கிறது ஒரு முறை நீங்கள் கேளுங்கப்பா. எனக்காக நீங்கள் குஷால் பேசுகிறத கேளுங்கப்பா. நான் இல்லாமல் குஷாலால் வாழவே முடியாது. எனக்கும் அப்படிதான். குஷால் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது" அப்படின்லாம் சொல்லி ஸ்வாதி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்குஷோட அப்பாவுக்கு குழப்பமா இருக்கு. குஷாலா யார் அது? இந்த பொண்ணு யாரை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, குஷாலா யாரும்மா, நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி அவர் கேட்ட உடனே ஸ்வாதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுவரை அப்படியே சோர்வாக இருந்த ஸ்வாதியோட முகம் இப்போ பார்த்தா அவ்வளோ கோவமாக ஆத்திரமாக அவங்களுடைய கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் போச்சுன்னா அந்த கண்ணிலேருந்து ரத்தமே வந்துரும்ன்ற அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு ரெட் ஆகுது. அப்படி ரெட்டான ஐஸோட அவ்வளோ ஆத்திரத்தோட ஸ்வாதி வந்து குஷாலோட அப்பா கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க. "நீ எவ்வளோ தைரியம் தான் என் குஷால் மேலே கை வச்சிருந்திருப்ப? நான் உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சினேன், ஏதாவது உன் காதில் விழுந்துச்சா?" அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போடுறாங்க. இப்போ குஷாலோட அப்பாவுக்கு வந்து பயமாயிருது. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து, "அங்குஷ் அங்குஷ் சீக்கிரம் ஓடி வா, ஸ்வாதிக்கு என்னமோ ஆயிடுச்சு, சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லி கத்தி எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஓடி வந்த அங்குஷ் வந்து அப்போவே ஸ்வாதியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே அவங்கள அட்மிட் பண்ணி டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போவும் வந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மல் தான். இவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் வந்து மற்ற டாக்டர்ஸ்கிட்டையும் போயிட்டு அவர் பேசுகிறாரு. இந்த கண்டிஷன்லாம் சொல்லி கன்சல்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் யாருக்குமே என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, "ஸ்வாதியை வேணா இன்னைக்கு நைட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணிடுங்க. ஒரு நாள் வந்து அப்சர்வேஷனில் இருக்கட்டும். பார்த்துக்கிட்டு நாளைக்கு நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். டெஸ்ட் ரிப்போர்ட் படி இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்னன்னு நம்ம பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த ஃபேமிலியும் ஒத்துக்கிறாங்க. சரி இன்னைக்கு நைட்டு தானே இவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு மறுநாள் தான் ஸ்வாதி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வராங்க. இந்த நேரத்தில் தான் இப்படியெல்லாம் வீட்டில் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்வாதியோடைய ஹஸ்பண்ட் அங்குஷ்க்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஏன் வந்து ராஜை வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது, ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேஷனை ஏன் நடத்தக்கூடாது நம்ம வீட்டில், ஸ்வாதிக்கு ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ, அந்த ஊரில் சொன்ன மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன மாதிரி ஏதாவது பேய் எதுவும் இவ்வளோ பிடிச்சிருக்குமோ, நம்ம கேட்டு தான் பார்ப்போமே, ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம், டாக்டர்லாம் பார்த்துட்டோம், இந்த வழியவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்குஷ் வந்து ராஜுக்கு மெயில் ஒன்று அனுப்புகிறாரு. மெயில் அனுப்பிட்டு இவர் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் ராஜ் வந்து அங்குஷ்க்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இப்போ அங்குஷ் வந்து ராஜ்கிட்ட, "எனக்கு பேய் மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, நான் இது நாள் வரைக்கும் இதெல்லாம் நம்பினதே இல்லை, ஆனால் கடைசியில் என் ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சிருக்குமோன்னு நான் சந்தேகப்படுற அளவுக்கு எங்களோட லைஃப்பில் இப்படிலாம் நடக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸ்வாதியை நினச்சோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, "நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இந்த மாதிரி அமானுஷங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பேய் இல்லை, அமானுஷ்யமாக அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்றத ப்ரூவ் பண்ண தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். நம்மளுடைய ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தாண்டி லாஜிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க முடியாத அளவுக்கு சில நிகழ்வுகள் நடந்தால் மட்டும்தான் அந்த எவிடன்ஸை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு அப்போ தான் நாங்கள் அதை ஒரு பேரானாமல் இன்சிடெண்ட்டாகவே நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒருவேளை நாங்கள் ஸ்வாதியை வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக லாஜிக்காக இந்த கண்டிஷனுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டாம், நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், குணப்படுத்திடலாம், கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது ராஜ் இந்த அளவுக்கு ரொம்ப ரேஷ்னலாக பேசுகிறத கேட்டுட்டு அங்குஷும் ஒத்துக்கிறாரு, கன்வின்ஸ் ஆயிடுறாரு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ராஜ் வந்து, "ஃபஸ்ட்டு நான் மட்டும் உங்கள் வீட்டுக்கு வரேன், வந்து ப்ரிலிமினரியாக என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணுமோ உங்ககிட்ட சின்ன சின்ன இன்டர்வியூலாம் இருக்கும், எனக்கு தேவையான டேட்டாலாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு உண்மையிலேயே அங்கே ஆன்மாக்கள் இருக்குது, உங்கள் ஒய்ஃபுக்கு அதனால் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் மட்டும் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் மட்டும் அங்குஷ் வீட்டுக்கு வராரு. அங்குஷோட வீடு டெல்லியில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் பாஷ் ஏரியாவில் இருக்குது. பெரிய வீடாக இருக்குது. அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாரும் கூட கூட்டு குடும்பமாக தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, அங்குஷும் ஸ்வாதியும். அந்த ஏரியாவை பற்றிலாம் ராஜ்க்கு ஏற்கனவே தெரியும். அந்த லொக்காலிட்டியோ இல்லை அங்கே இருக்க ஏதோ ஒரு பர்டிகுலர் வீடோ
ஒரு ஹாண்டடான இடம்னு சொல்ற மாதிரி இவர் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. ராஜ் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அங்குஷோட வீட்டுக்கு போறாரு. போயிட்டு இவருக்கு தேவையான டேட்டா எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ, அங்குஷ் கிட்ட வேற என்ன கேட்கணும், இந்த மாதிரி டேட்டா எல்லாமே அவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் தன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி மும்பையிலிருந்து டெல்லிக்கு வர வச்சிருக்காரு ராஜ். அங்குஷ் வீட்டில் நடக்க போற இந்த இன்வெஸ்டிகேஷனை ராஜ், சித்தார்த், மேக்னா, ரித் இந்த 4 பேரும் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த 4 பேருமே அங்குஷோட வீட்டுக்கு வராங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணி ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராஜ் வந்து கேட்குறாரு, நாங்கள் வந்து ஸ்வாதியை போய் பார்க்கலாமா அப்படின்னும் போது அங்குஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா, பகல்லாம் இப்படி தான் அவள் தூங்குவா, அவள் ரூமில் இருக்கா அப்படின்னும் போது ராஜ் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்வாதி வந்து தூங்கிக்கிட்டு இல்லை, நாங்கள் போய் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே ஸ்வாதியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே மேக்னா தான் ஃபஸ்ட்டு ஸ்வாதியோட ரூமுக்கு உள்ளார போகிறாங்க. போயிட்டு ஸ்வாதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே பார்த்தா ஸ்வாதி தூங்கலை. ஸ்வாதியோட பெட்டில் அவங்க படுத்துக்கிட்டு அப்படியே சீலிங்கையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்ணையே எமைக்கலை, விரிச்சு சீலிங்கையே பார்க்குறாங்க. மேக்னா கூப்பிட்டதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை, அப்படியே சில மாதிரி இருக்காங்க. மேக்னா வந்து திருப்பியும் கூப்பிட்றாங்க, ஸ்வாதி உன் கூட பேசணும் தான் நாங்கள் வந்தோம், எங்கள் கூட உனக்கு பேச வேணாமா, எங்ககிட்ட அதுவும் நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பவும் ஸ்வாதி வந்து கம்முன்னு தான் இருக்காங்க, எதுவுமே பேசலை. இப்போ சித்தார்த் என்ன பண்ணுறாரு, இவிபி ரெக்கார்டர், ஆடியோ ரெக்கார்டர், ஆவிகள்லாம் பேசிச்சுன்னா அந்த ஃப்ரீக்குவன்சியை ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஆடியோ ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சுக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் மேக்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் கோஸ்ட் மீட்டரை எடுத்துக்கிட்டு ஸ்வாதி பக்கத்தில் கிட்ட அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு ஸ்வாதி அப்படின்னு திருப்பியும் கூப்பிட்றாங்க. அப்பவும் ஸ்வாதி திரும்பி பார்க்கல. இப்போ சித்தார்த் என்ன சொல்கிறாருன்னா, குஷால்ன்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி அவர் கேட்டோடனே அடுத்த செகண்ட் ஸ்வாதி மேக்னாவை திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து, நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ கெஞ்சினும் தெரியுமா, எங்கள் மேலே கொஞ்சமாச்சும் இறக்க காட்டினாங்களா, அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அவனுக்கு வலிக்கும் வலிக்கும் நான் கதறினேனே, என் பேச்சை யாருமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி மேக்னாவை பார்த்து ஸ்வாதி பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த 4 பேருக்குமே தெரியுது, இதை வந்து ஸ்வாதி உடம்புல இருக்கிற ஆன்மா தான் பேசுது அப்படின்னு. ஏன்னா மேக்னா கையில் இருந்த அந்த கோஸ்ட் மீட்டரில் ரீடிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்வாதிக்கு கிட்ட நெருங்கி போக போக மேக்னா கையில் இருக்க அந்த கோஸ்ட் மீட்டரில் ரீடிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸ்வாதியை பிடிச்சிருக்க அந்த என்டிட்டி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த 4 பேருக்குமே தெரியுது. இப்போ மேக்னா என்ன பண்ணுறாங்க, ஸ்வாதி படுத்துட்டு இருந்த அந்த பெட்டோட ஒரு ஓரத்தில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு ஸ்வாதியை பார்த்து, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, நீ சொல்லும் போதே உன் வேதனை என்னன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனாலும் கூட நீ ஏன் ஸ்வாதியை கஷ்டப்படுத்துகிற, உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துருச்சு சரி, ஆனால் நீ ஸ்வாதியை ஏமா கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஸ்வாதி என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்வாதியா, யார் அது, யாரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேக்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஸ்வாதியோடைய உடலை தான் நீ வந்து பொசஸ் பண்ணியிருக்க, நீ வந்து ஸ்வாதியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன் லைஃப்பில் என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ அதை வேணால் எங்ககிட்ட சொல்லு, உனக்கு ஏதாவது நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம், நீ ஸ்வாதியை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்வாதிக்கு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அப்போது ஸ்வாதி உடம்புல இருக்க வன்ஷிகா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி குஷால், வன்ஷிகா இவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு ட்ராஜடி தான் இந்த எல்லா இன்சிடென்ட்ஸுக்குமே காரணம். இவங்க 2 பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். காஷ்மீரில் இருக்கிற பஹல்காம் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன், அதுதான் இவங்க 2 பேரோட சொந்த ஊருமே. அங்கே வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, மக்கள் தொகை ரொம்ப கம்மிங்கிறதுனால அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே படிக்கிறதுக்காக டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போனதுக்கப்புறம் ஒரே ஊருங்கிறதுனால நல்லா பேச ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அவங்க லவ் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே குஷால் வந்து வன்ஷிகா கிட்ட சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கமிட்டடாக இருப்போம், படித்து முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போவோம், நம்மளோட லைஃப்பை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வன்ஷிகா கிட்ட அவர் கேட்குறாரு. ஆனால் வன்ஷிகா வந்து தயங்குறாங்க. அவங்களுக்கு குஷாலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனாலும் கூட கல்யாணம் அப்படின்ற போது அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. இப்போ வன்ஷிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட அம்மா அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம ஊரை பற்றி உனக்கு தெரியும்ல, நம்ம கிராமத்தில் இதெல்லாம் நடக்குமா, நான் வேறு ஜாதி நீ வேறு ஜாதி,
நீ என்ன இப்படி பேசுற? நம்ம அம்மா அப்பா சம்மதத்தோடலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஊர விட்டெல்லாம் ஓடியும் போக முடியாது. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாரி அழுகுற மாரி ஆகுறாங்க. ஆனா குஷாலுக்கு வன்ஷிகாவ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணா வன்ஷிகாவ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குஷால் டிசைட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, "உனக்கு வந்து அம்மா அப்பாவோட பெர்மிஷன் கிடைக்கணும் அவ்வளோதானே. நீ கவலைய விடு. நான் போய் பேசுறேன் அவங்ககிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவரு காஷ்மீருக்கு போறாரு. ஒரு 2, 3 முறை போயிட்டு குஷாலோட அம்மா அப்பா, வன்ஷிகாவோட அம்மா அப்பா 2 பேர்கிட்டயுமே போய் அவர் பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாருன்னா, "நாங்க இப்ப படிச்சு முடிக்க போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும். எங்களோட லைஃப் வந்து எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய அப்பா அம்மாகிட்டயும் பேசுறாரு. அவங்க அம்மா அப்பாவும் சரி ஓகே. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நாங்க பண்ணி வச்சுடுறோம். நீங்க 2 பேரும் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. இப்ப குஷால் என்ன நினச்சுக்கிறாரு அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. வஞ்சிக்கா தான் பயந்துட்டு இருந்தா. பிரச்சனையே இல்ல. இந்த சந்தோஷமான நியூஸ போயிட்டு நம்ம அவகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் சொல்றாரு வன்ஷிகா கிட்ட. ஒத்துக்கிட்டாங்க பேரண்ட்ஸ. "வா நம்ம ஊருக்கு போவோம். நம்மள கூப்பிட்டுருக்காங்க" அப்படின்னும்போது, இத நம்புற மாரியே இல்ல வன்ஷிகாவுக்கு. என்னால நிஜமாவே நம்ப முடியல. அது எப்படி ஒத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னவும், "இல்லையே ஒத்துக்கிட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு குஷால் வன்ஷிகாவ கூட்டிட்டு காஷ்மீருக்கு போறாரு. ஆனா, இவங்க 2 பேரோட அம்மா அப்பாவும் எப்படி டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, எப்படி வந்து ஜாதி விட்டு ஜாதி வந்து இந்த கிராமத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருவாங்களா அவங்க? அப்படி லவ் பண்றேன்னு இல்லாம, அத நம்மகிட்ட வந்து சொல்றாங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்க 2 பேருக்கும். இந்த ஊருக்கு அவங்க 2 பேரையும் வர வச்சு, நம்ம யாருன்றத அவங்களுக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கேவலமான ஒரு முடிவு ஒண்ணு எடுக்குறாங்க. இந்த 2 பேரோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க ஜாதியிலேருந்து கொஞ்சம் முரடனுங்க, இந்த வில்லனுங்கள எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுங்களுக்கு காசு குடுத்துட்டு, இவங்க 2 பேரையும் கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அங்குஷ், ஸ்வாதி இவங்க 2 பேருமே ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த காட்டுக்குள்ளார அதே மரத்தடிக்கு கீழ தான் குஷால், வன்ஷிகா இவங்க 2 பேரையுமே ஆளுங்கள கூட்டிட்டு வரானுங்க. கூட்டிட்டு வந்தா வன்ஷிகாவோட கைய பின்னாடி கயிறு போட்டு கட்டிட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க. குஷாலையும் வன்ஷிகாவோட கண்ணு முன்னாடியே குஷாலையும் ரொம்ப அடிக்கிறானுங்க. குஷாலுக்கு வந்து ரத்தம் வருது. பல்ல உடைச்சு, முகத்த உடைச்சு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. அவரால் அடியை தாங்கவே முடியல. அதுக்கு மேலே வன்ஷிகா வந்து கதறி அழுகுறாங்க. "ஐயோ! உங்களை நம்பி இந்த ஊருக்கு வந்தது பெரிய தப்பாக போயிடுச்சு. எங்களை விட்டுடுங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூடயே போயிடுறேன். நான் படிப்பை கூட நிறுத்திடுறேன். நான் எங்கேயுமே போமாட்டேன். அம்மா அப்பா சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். குஷால மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. அவனை விட்டுடுங்கன்னு சொல்லி வன்ஷிகா வந்து கதறி கதறி அழுகுறாங்க. ஆனால் அவனுங்க யாரும் கேட்கவே இல்லை. இந்த கிராமத்தில் லவ் மேரேஜ் பண்ணால், அதுவும் ஜாதி விட்டு பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியணும். இது எல்லாருக்குமே ஒரு லெசனாக இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் லவ் பண்ணுற விஷயத்த வீட்டில் வந்தே பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்ஷிகாவோட தாய் மாமா குஷாலை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்து குஷால் கழுத்தில் ஒரு கயிறை போட்டு இறுக்கி அந்த மரத்தோட கிளையில அப்படியே தூக்கு மாட்டுறாங்க. கீழே இருந்து அவர் அப்படியே அவரோட பாடி மேலே போக போக குஷாலுக்கு கழுத்தில் இறுக்கம் தாங்கவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, சஃபகேட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அவரோட கண்ணோட ஐபால்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே வந்து உளுந்துடுற மாதிரி அப்படி வெளியே வருது. அவரோட நாக்கெல்லாம் அப்படியே தொங்குது வெளியில். இதெல்லாம் பார்த்துட்டு வன்ஷிகா கதறி கதறி அழுகுறாங்க. விட்டுடுங்களேன், அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அவனை இப்படி காயப்படுத்துறீங்களே, என்னைய உணர்ச்சி முதல்ல கொன்னுடுங்க, என்னைய கொன்னுட்டு அவனை கொல்லுங்க, என் கண்ணு முன்னாடி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வன்ஷிகா வந்து கதறி அழுகுறாங்க. குஷாலோட உடம்புல கடைசி சொட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் அவரோட கால் வந்து அப்படியே அந்தரத்தில் அப்படியே ஆடுது, துடிக்குது, உயிருக்காக போராடுது. இதெல்லாம் பார்த்துட்டு வன்ஷிகாவால் இருக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் குஷால் செத்து போயிட்டு அந்த பாடி அப்படியே நிற்கிது. அதை பார்த்துட்டே இருந்த வன்ஷிகா கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த வன்ஷிகா அப்படியே கத்துறதெல்லாம் நிறுத்திட்டு குஷாலை பார்த்து அழுன்னு அழுகுறாங்க. அடுத்த செகண்ட் அவங்க அப்படியே மயங்கி அப்படியே தரையில் விழுந்துடுறாங்க. அப்படி மயங்கி போய் தரையில் விழுந்த வன்ஷிகாவையும் அவனுங்க சும்மா விடலை. வன்ஷிகாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கையில் இருக்க அந்த கயிறை கழட்டிட்டு கழுத்தில் குஷாலுக்கு பண்ண மாதிரியே வன்ஷிகாவோட கழுத்தில் கயிறை மாட்டி குஷாலுக்கு பக்கத்துலேயே அதே கிளையில் தூக்கு மாட்டி கொன்னுட்டாங்க. ஆனால் வன்ஷிகா மயக்கத்தில் இருந்ததுனாலையோ என்னவோ வன்ஷிகாவோட சோலுக்கு அவங்க செத்து போனதே தெரியல. இல்லை அவங்க செத்து போனதை வன்ஷிகாவோட சோலால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த மரத்துக்கு கீழே தான் அங்குஷும் ஸ்வாதியும் போய் உட்கார்ந்துருந்துருக்காங்க. ஸ்வாதியை பார்த்த உடனே வன்ஷிகா ஸ்வாதியை தான் தானுன்னு நினச்சிக்கிட்டு ஸ்வாதியை அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்வாதியோடைய வீட்டுக்கே வந்துருச்சு.
வன்ஷிகாவோட ஆன்மா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஸ்வாதியோட உடம்புல இருக்க வன்ஷிகாவோட ஆன்மா வந்து மேக்னாகிட்டயும் அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்டயும் சொல்லி முடிக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு மேக்னா வந்து கீழே வராங்க. கீழே வந்து அங்குஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஸ்வாதி வந்து ஒரு ஸ்பிரிட் பொசஸ் பண்ணியிருக்கு. ஆனா அந்த சோல் வந்து ரொம்ப பாவமான ஒரு சோலு. அது ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில இருக்கு. அது இறந்துருச்சுன்றதே அதுக்கு தெரியல. நம்ம அத வந்து லிபரேட் பண்ணிடலாம். கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு 3 நாள் டைம் குடுங்க. நாங்க இன்னைக்கு போயிட்டு ஒரு நாளையிலிருந்து 3 டேஸ்க்கு வந்து ஸ்வாதியோட உடம்புல இருக்க வன்ஷிகாவ வந்து லிபரேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்க எடுக்குறோம். கண்டிப்பா ஒரு 3 டேஸ்க்குள்ள எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டையும் வந்து நாங்க கிளென்ஸ் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அன்னைக்கு வந்து அவங்க கிளம்பிடுறாங்க. ராஜோட டீம் வந்து சொன்ன மாதிரியே அடுத்து வந்த ஒரு 3 நாள் தொடர்ந்து வந்து ஸ்வாதி கிட்ட பேசி, ஸ்வாதியோட உடம்புல இருக்கிற வன்ஷிகா கிட்ட பேசி, அந்த சோல வந்து லிபரேட்டும் பண்ணிடுறாங்க. ஸ்வாதியோட உடம்புல இருந்து பிரிச்சுடுறாங்க. பிரிச்சு உன்னோட வேர்ல்டுக்கு நீ போ. நீ இங்க இருந்தாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோட ஃபேட் எப்படியோ அந்த மாரி தான் உனக்கு நடந்திருக்கு. நீ லிபரேட் ஆயிரு. உன்னையவும் குஷாலையும் யாரு வந்து கஷ்டப்படுத்துறாங்களோ, காயப்படுத்துறாங்களோ, அவங்களோட மரணத்துக்கே காரணமா இருந்தவங்களுக்கு, அவங்களுடைய கர்மாப்படி அவங்களுக்கு வந்து தண்டனை நிச்சயமா கிடைக்கும். நீ இப்ப போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, வன்ஷிகாவோட சோல வந்து லிபரேட் பண்ணி விட்டுர்றாங்க. சில வருஷங்கள் கழிச்சு, அங்குஷ்க்கும், ஸ்வாதிக்கும் ஒரு பெண் குழந்தை பொறக்குது. அதுக்கு வந்து அவங்க வன்ஷிகான்னு தான் பேரும் வச்சிருக்கிறாங்க. இந்த முழு இன்வெஸ்டிகேஷனையுமே கௌரவோட டீம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா அவரோட ஆப்சன்ஸ்ல கிடையாது, கௌரவோட இன்விசிபிள் பிரசன்ஸ்ல.